ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அதுதான். நம்முடைய தகுதியை வைத்த அல்ல, தேவன் நம்ம மீது வைத்த கிருபை நிமித்தம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார். அதை நினைத்த ஆண்டவரை துதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை தாங்கும், அனுதினமும் தாங்கும். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, தகுதியற்றவள் ஆண்டவரே, இதெல்லாம் உடைய கிருபையினால் கிடைத்ததை ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை தருகிறார். எப்பவும் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. என்னால் வந்தது, என்னால் முடிந்தது, நான் சாதித்தேன், ஐயோ என்கிட்ட இந்த வல்லம் இருக்கன்னு எந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே என்று உங்களை தாழ்த்துங்க. நீங்க தாழ்த்த தாழ்த்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அந்த தாழ்மையான இருதயத்திற்கு நான் ஜெபம் பண்ணுவேன். தாழ்மையான இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த பெருமையை உள்ளத்துல வந்துடவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமானா தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நிர்மலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை, இதுவரை நடத்தி வந்ததெல்லாம் உம்முடைய கிருபை, இந்த கிருபை விலகாத கிருபை, பெரிய கிருபை எப்பொழுது என் கூட இருக்கணும். இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து எனக்கு அற்புதங்களை செய்யணும். நான் எப்பொழுது தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.